தற்போது அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மொழியில் முதலில் பரிசுத்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து அச்சிட்டவரும் தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களுக்கு உயிர் கொடுத்தவருமான கிறிஸ்தவ மதபோதகர் சீகன் பால்க் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் அரசாணை வெளியிட்டுள்ளார். அச்சு இயந்திரத்தை நிறுவி தமிழுக்கு பெருமை சேர்த்த சீகன் பால் அவர்களுக்கு சிலையுடன் கூடிய அரங்கம் அமைக்கப்படுகிறது. அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஒளிப்பட தொகுப்புகள், போட்டோ ஆல்பம், புத்தகங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையால் காட்சிப்படுத்தப்பட்டு திருவுருவ சிலை அமைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கேற்ப அது செயல்படுத்தப்படும். நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் கிபி 1706 ஆண்டு ஜூலை 9 டென்மார்க் தேசத்திலிருந்து வந்திறங்கினார் கிறிஸ்தவ மதபோதகர் சீகன் பால்க் என்ற மிஷனரி. கிறிஸ்தவ மதபோதகர் என்ற நிலையில் மக்களையும் சமூகத்தையும் நேசிக்கும் சமூக சேவையை அவர் செய்ய மறந்துவிடவில்லை. தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமானால் தமிழ் மொழியை கற்றறிய வேண்டும் என சுடு மணலில் தன் விரல்களால் எழுதி தமிழ் மொழியை படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டார். ஏற்கனவே 15ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் முதலில் போர்ச்சுகீசிய மிஷனரி கிறிஸ்தவ போதகர் ஹென்ரிகல்ஸ் என்பவரால் தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் என்ற பகுதியில் இந்தியாவின் முதல் தமிழ் அச்சுக்கூடம் நிறுவப்பட்டது. இந்த அச்சுக்கூடம் அமைந்து சுமார் 150 ஆண்டுகளுக்கு பின்பு 17ஆம் நூற்றாண்டில் 1715ஆம் ஆண்டு ஜெர்மனியில் இருந்து அச்சு இயந்திரம் ஒன்றை தரங்கம்பாடிக்கு வரவழைத்தார். அச்சு இயந்திரம் மட்டுமல்லாது முறையாக காகித ஆலையையும் உருவாக்கினார். தரங்கம்பாடி அருகே உள்ள பொறையாறில் கடுதாசி பட்டறையில் காகித ஆலை, மை தயாரிக்கும் தொழிற்சாலை, பித்தளை மற்றும் ஈயம் போன்ற உலோகங்களால் தமிழ் எழுத்துக்கள் தயாரிக்கும் கூடத்தையும் அமைத்தார். இந்த அச்சுக்கூடத்தில்தான் முதலாவது மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் புதிய ஏற்பாடு வேதாகமம் காகிதத்தில் அச்சிடப்பட்டு நூலாக வெளியிடப்பட்டது. இந்த அச்சுக்கூடத்தில்தான் இன்றைக்கு தமிழர்கள் பயன்படுத்தும் திருக்குறள், தொல்காப்பியம், புறநானூறு, ஆத்திச்சூடி போன்ற எண்ணற்ற நூல்கள் ஓலைச்சுவடியிலிருந்து காகிதத்தில் அச்சடிக்கப்பட்டு புத்தகமாக வெளியிடப்பட்டது. மேலும் தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் அகராதி, செந்தமிழ் அகராதி போன்ற நூல்களையும் படைத்திருக்கிறார். இன்று உலக அளவில் தமிழ் மொழி அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருப்பதற்கு சீகன் பால்க் என்ற கிறிஸ்தவ மத போதகர் மிக முக்கிய காரணம் என்றால் மிகையாகாது. ஜெர்மனியில் உள்ள ஹால்வே பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையை உருவாக்குவதற்கு இவர் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது. தமிழர்களுக்கு கல்வி கூடம் அமைத்து பெண்களின் அடிமைத்தனத்தை ஒழிக்க 300 ஆண்டுகளுக்கு முன்பே விதவைகளுக்கு ஆசிரியர் பயிற்சி கொடுத்து பெண்கள் படிக்கும் பள்ளிகளை அமைத்து சமுதாய புரட்சிக்கு வித்திட்டார். இந்தியாவில் பெண்களுக்கென தனியாக முதல் பள்ளிக்கூடத்தை அமைத்தவரும் கிறிஸ்தவ போதகர் சீகன் பால்க் என்பவராவார். தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து போராடியதில் இவர் முதன்மையானவர். தமிழ் மொழியே எனக்கு தாய்மொழியாகிவிட்டது என்று பெருமையாக தனது கருத்தை பதிவு செய்தவர். ஆசியாவிலேயே முதல் தேவாலயமான புதிய எருசலேம் TELC தேவாலயத்தை தரங்கம்பாடியில் 1718ஆம் ஆண்டு அமைத்தார். இந்த ஆலயத்தை கட்டிய அடுத்த ஆண்டு, அதாவது 1719ஆவது ஆண்டு சீகன் பால்க் அவர்கள் தமிழ் மண்ணில் இயற்கை எய்தினார். தரங்கம்பாடியில் உள்ள புதிய எருசலேம் TELC ஆலயத்தின் பலிபீடம் முன்பு அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இத்தகைய சேவைகளை செய்த கிறிஸ்தவ மத போதகரின் செயல்களை அடுத்தடுத்த சந்ததிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மணிமண்டபம் அமைக்க உத்தரவு தெரிவித்துள்ளார். இதன் பேரில் இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை மானிய கோரிக்கை கூட்டத்தொடர் நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தனது துறைகளுக்கான முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். தமிழுக்கு பெருமை சேர்த்த கிறிஸ்தவ போதகர் சீகன் பால்க் அவர்களுக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் அமைக்கப்படும் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த அரசாணையை தற்போது தமிழ் மக்கள் ஒவ்வொருவரும் பாராட்டி வருகின்றனர். கிறிஸ்தவர்கள் தமிழ் மண்ணில் என்ன செய்துவிட்டார்கள் என்ற கேள்விக்கு பதிலாக அமையும் இந்த மணிமண்டபம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆம், வரலாறு ஒருபோதும் மாறாது. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற கிறிஸ்தவ செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் கிறிஸ்டியன் நெட்வொர்க் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அச்சு இயந்திரத்தை நிறுவி தமிழுக்கு பெருமை சேர்த்த சீகன் பால் அவர்களுக்கு சிலையுடன் கூடிய அரங்கம் அமைக்கப்படுகிறது. அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஒளிப்பட தொகுப்புகள், போட்டோ ஆல்பம், புத்தகங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையால் காட்சிப்படுத்தப்பட்டு திருவுருவ சிலை அமைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கேற்ப அது செயல்படுத்தப்படும்.